ஒரு அமைதியான கிராமத்தில் ராஜு என்ற 12 வயது சிறுவன் இருந்தான். அவன் மிகுந்த நல்லவன், அறிவாளி, மற்றவர்களுக்கு எப்போதும் உதவி செய்ய விரும்புவான். ஆனால் அவன் உள்ளுக்குள் ஒரே சந்தேகமாக இருந்தது. நான் எல்லாம் சரியாக செய்கிறேன், ஆனா ஏன் நான் சந்தோஷமாக இல்ல? ஒரு நாள் பள்ளிக்கு பிறகு ராஜு தனியாக ஒரு மரத்தின் கீழ் உட்கார்ந்து இருந்தான். அவன் கண்களில் கண்ணீர். அவன் நண்பன் ரவி ஓடி வந்தான். டா ராஜு, ஏன் அழுற என்று கேட்டான். ராஜு சொன்னான், எல்லாரும் சொல்றாங்க சந்தோஷமாரு, ஆனா சந்தோஷம்னா என்னவோ எனக்கு தெரியல. நான் அம்மாவுக்கு உதவுறேன், நல்லா படிக்கிறேன், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், ஆனா என் உள்ளே வெறுமைதான். ரவி அமைதியாக இருந்தான். அவனுக்கே பதில் தெரியவில்லை. பழைய மனிதரும் உடைந்த செருப்புகளும். அடுத்த நாள் ஆசிரியர் ராஜுவை கவனித்தார். அவர் ஒரு சிறிய காகிதம் கொடுத்தார். பள்ளியின் பின்புறம் உள்ள மலைக்கு போ, அங்கே ஒரு பழைய செருப்பு ஒட்டி வாழும் தாத்தா இருக்கிறார். அவர் மகிழ்ச்சியின் ரகசியம் சொல்வார். ஆச்சரியமாகவும் ஆவலாகவும் ராஜு சென்றான். அந்த தாத்தா மிகவும் ஏழை. அவருடைய வீடு குடிசை, உடைகள் பழையவை, ஒரு கண்ணே சரியா இல்லை. ஆனால் அவருடைய சிரிப்பு, அது ராஜு பார்த்த மிகப்பெரிய சிரிப்பு. தாத்தா அவனை அன்போடு வரவேற்றார். வா பிள்ளை, உன் உள்ள ஏதோ வலிக்குது போல இருக்கு. ராஜு மெதுவாக கேட்டான். தாத்தா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா? தாத்தா மெதுவா சிரிச்சாரு. எனக்கு ஏதாவது இருக்கா? பணம் இல்ல, உடம்பு வலிக்குது, ஆனா நான் சந்தோஷமா இருக்கேன். ராஜு திகைத்தான். அப்படி எப்படி தாத்தா? ரகசியம் திறக்கப்படுகிறது. தாத்தா ராஜுவை நேசத்துடன் பார்த்தார். நானும் உன் வயசுல சந்தோஷத்தை தேடியவன். விளையாட்டு பொருள்ல, மதிப்பெண்கள்ல, பரிசுகள்ல தேடினேன். அப்புறம் நான் வளர்ந்தப்போ பணத்துல, வீட்டுல, வேலையில தேடினேன். ஆனா ஒரு நாள் ஒரு சிறிய பையன் ஒரு பசிக்கு அவனை ஒரே பிஸ்கட்டை கொடுத்ததை கண்டேன். அப்பதான் புரிஞ்சது. அவர் மெதுவாக சொன்னார், சந்தோஷம் என்பது நாம் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை, நாமே கொடுக்க வேண்டியது. அம்மா சோர்வா சிரிக்கிறாங்களா? அது உன் உதவியால் தான். நண்பன் சிரிக்கிறானா? அது நீ உணவு பகிர்ந்ததால் தான். நீ உன் உள்ளங்கையில்தான் சந்தோஷத்தை எடுத்துக்கொண்டிருப்பாய். ஆனா பகிர்ந்தால்தான் அது உண்மையா உணரலாம். ராஜுவின் கண்கள் கண்ணீரால் நிரம்பின. அவன் முதல் முறையாக உணர்ந்தான், சந்தோஷம் வெளியில இல்ல, உள்ளில இருக்கு. ஆனா அதை பகிரணும். அவன் எழுந்து தாத்தாவை கட்டிக்கொண்டான். தாத்தா, இது என் வாழ்க்கையில மறக்க முடியாத நாள். கதையின் நெறி, மோரல். மகிழ்ச்சி என்பது எல்லாம் இருந்தால்தான் வரும் ஒன்று அல்ல. நம்மால் முடிந்த சிறிய நேசங்களை பகிரும்போது அதுதான் உண்மையான மகிழ்ச்சி.